இன்றைக்கி மதுரமுத்து அண்ணனை பல பெரிய ஆளுங்க திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சொன்னால் இது சீரியஸாக அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, பல பேர் திட்டுறாங்க. ஏன்னா பட்டிமன்றத்தில் புதிய வரலாறை கொண்டு வந்துட்டார். எல்லாம் இலக்கணம் இலக்கியம் அந்த சித்தாந்தம்லாம் பண்ணிகிட்டு இருந்த பட்டிமன்றத்தில் வெறும் காமெடி வச்சே பட்டிமன்றம் பண்ண முடியும்னு பட்டிமன்ற நடுவராக போட்டு 3 மணி நேரம் சிரிக்க வச்சதுனால பல பட்டிமன்ற நடுவர்கள் என்னையாது இவன் 3 மணி நேரம் இப்படி எல்லோரும் சிரிக்க வச்சுட்டு ரசிகர்கள் அள்ளிட்டானே அப்படின்னு. ஏன்னா பட்டிமன்றத்துக்கும் ஒரு வரலாறு இருந்ததுல, அதை உடச்சி 3 மணி நேரம் சந்தோஷமாகணும்னு நினச்சி அதனால் பல பேர் திட்டுறாங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க திட்டுறவங்களும் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட இதில் நாங்கள் நகைச்சுவையாக நாங்கள் பட்டிமன்றம் பண்ணுவோம். சும்மா காமெடியாக சின்னதாக சில்லறை அதிகம் கேட்பது யார்? கண்டக்டரா? சில்லறை கேட்டு அதிகம் தொந்தரவு பண்ணுவது யார்? கண்டக்டரா? இல்லைனா பிச்சைக்காரெல்லாம் கூப்பிட்டுருக்கோம்ல, அது மாதிரி சும்மா காமெடியாக பண்ணியிருப்போம். ஆனால் என்னையும் கூப்பிட்டு இவரோட பட்டிமன்றத்தில் இதில் ரீசெண்டாக அந்த தீபாவளிக்கு நினைக்கிறேன் பட்டிமன்ற பேச்சாளராக உண்டாக்கிட்டு, அதனால் பல பட்டிமன்றத்துக்கு பேச்சு வாய்ப்பு வந்ததுன்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஸோ அப்படி அவர் கூட பண்ண அனுபவம். இப்படி திட்டினாலும் இன்றைக்கும் எல்லார் மனசிலும் நிலையாக நின்றுக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய மதுரை முத்து அண்ணன்.